CMF Phone 2 Pro சீரியஸாகவே நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் சில விஷயத்தில் வந்துட்டு கால்பேர் நம்மளுக்கு ஆப் வச்சான் பாருங்கள் சாம்பார் ஆப் எனக்கு. CMF Phone 2 Pro இந்த ஃபோன் வந்துட்டு நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்ட்டு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதே 18, 19, 20 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோன்ஸ் விவோ பார்த்தீங்கன்னா விவோ T4 இருக்குது, IQ Zen இருக்குது, மோட்டோ G85 இருக்குது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம CMF Phone 2 Pro வாங்கணுமா இல்லையா, வாங்கினா உங்களுக்கு வர்த்தாக இருக்குமான்ட்டு நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மற்ற வீடியோ மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனை வந்துட்டு நம்பர்ஸில் ரிவ்யூ கொடுக்காமல் உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு புரியர் மாஸ்டர்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா OS. உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் வேணும். உங்களுக்கு ஃபோனில் வந்து இந்த ப்ளோட்வேர்ஸு இல்லை வந்து ப்ளோட்வேர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சில அப்ளிகேஷன் ஃபோன்ஸ் கம்மி இருக்கிறதுனால சில ஆப் டெவலப்பர்கிட்ட காசு வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான ஃபோன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அண்ட் பார்த்தீங்கன்னா நத்திங். ஸோ இது ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நத்திங் OSம் வந்து 3.4 கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு வந்து 15 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 years OS அப்டேட்டும் 6 yearsக்கு வந்து செகண்ட் பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு க்ளீனர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நான் கான் சைடில் சொல்கிறேன். பட் டிஸ்பிளேல எனக்கு நிறைய பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு க்ளீனர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இது தான் பார்க்குவேன்னு பார்த்தா டிஸ்பிளே ரொம்ப நேரம் பார்ப்பீங்க. டிஸ்பிளே வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 6.77 ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ப்ளஸ் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கார்னர் இருக்குது, எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள், அது நான் சொல்கிறேன். இதில் பர்ஃபார்மன்ஸ் சரின்னு வந்தீங்கன்னாக்கா மற்ற ப்ரைஸ் ரேஞ்சை விட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். பட் CMF Phone 1 விட இது ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். சரி, என்ன நம்மளுக்கு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7300 டைமென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற விட நீங்கள் பெஞ்ச் மார்க் வைஸ் இல்லை நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா 120 Hzன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு 80 FPS வரைக்கும் நல்ல கேம்ஸ் வந்துட்டு இல்லை நம்மளுக்கு தருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 573,000 வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஸ்கோரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அடுத்து எனக்கு இந்த ஃபோனில் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ். ஸோ இதில் கொரியா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொரியா இருக்குது, பட் நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெகா பிக்சல் வந்துட்டு 50 கேமரா மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டெலிஃபோட்டோஸ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், நீங்களும் நல்லா எடுக்கலாம். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க அண்ட் 16 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டே டைமில் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த ஃபோன் எடுக்க முடியும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் வந்துட்டு இல்லை நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாசிட்டிவாகவே வந்துச்சு. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 5G பேண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். நீங்கள் எந்த நெட்ஒர்க்கு இல்லை எப்படி சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு 5G கனெக்டிவிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் வந்துட்டு ஃபோனில் உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைக்குமோ அது ஒரு ஃபீட்பேக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹாப்டிக் ஃபீட்பேக் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு டிஸ்பிளே டச் பண்ணும்போது வைப்ரேஷன் டச் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்ட்டு இதில் நல்ல ஒரு ஃபீலிங்காக கொடுத்துருக்காங்க ஹாப்டிக் ஃபீட்பேக். நிறைய பேர் வந்துட்டு CMF Phone 2 Proவில் வந்து நம்மளுக்கு கேஸும் கொடுக்குறாங்க, அப்புறம் சார்ஜரும் கொடுக்குறாங்கட்டு நிறைய பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இல்லை 1500 ரூபா கிட்ட வரைக்கும் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபோன் உள்ளவே வருது, ஒரு நல்ல விஷயம் தான் சார்ஜரும் அப்புறம் கேஸும். ஸோ ஆனால் நம்மளுக்கு 1500 rupees ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் சில பேர் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், சில பேர் நெகட்டிவாகவும் பார்க்கலாம். இதை நான் உங்கள்கிட்ட விடுறேன். இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் CMF Phone 2 Proவில் வேறு என்ன எனக்கு பிடிச்சிருக்கனாக்கா இதோட டிசைன்.
ஸோ டிசைன் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வேணும், மற்ற ஃபோன்ஸை விட எனக்கு கொஞ்சம் தனியாக தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் பேனலில் வந்துட்டு போன வருஷம் கழட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, இது ஜஸ்ட் ஸ்க்ரூஸ் நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு வேறு ஒரு பேனல் வந்து போட்டுக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது. பட் என்ன மட்டும் கேட்டிங்கனாக்கா எனக்கு இந்த மாதிரி பேக் பேனல் மட்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில டைம் பேருக்கு வந்துட்டு சில பேருக்கு உடஞ்சும் போயிட்டு இருக்குது பேக் பேனலில் ஃபோன் 1ல். ஸோ இது ஒரு நல்ல வந்துட்டு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்து இந்த ஃபோன் கான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் கால் பை வந்துட்டு எனக்கு வச்சா பாருங்கள் ஆப்பு. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாலுமே ஆனால் பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஃபீல் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது, ப்ளஸ் 3.5mm ஜாக் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ 3.5mm ஜாக் சில பேருக்கு வந்துட்டு யூஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் பர்சனலாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் எவ்ரிடே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் வந்துட்டு பட்ஜெட் ஃபோனில் ஒரு இருக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபோனோட டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்குது, ஆனால் அவ்வளோவா வந்துட்டு குவாலிட்டி இல்லை. ப்ளஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் என்னான்ட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். கீழே ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ஃபோன் மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஆனால் இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு HDR கண்டென்ட் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஸோ மீடியா கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு அதோட வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். அடுத்து இது தான் ரொம்ப பெரிய ஒரு கானாக நான் நினைக்கிறேன். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மேடு தான். ஸோ கேஸ் எல்லாம் மாற்றுறதுனால அது சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மேடுன்றதால நீங்கள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கனாக்கா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வரும். எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கானாக தெரியும். நீங்கள் ஒரு கேஸ் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா, கேஸ் போடாமல், உங்களுக்கு அது வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் நிறையா ஆகும். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் இது சொல்ல. ஸோ நீங்கள் வாங்குறீங்கனாக்கா இது யோசித்து பாருங்கள். இல்லை நான் கேஸ் போட்டேனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் சேஃபாக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஃபைனல் குவெஸ்சன், இந்த ஃபோன் வந்துட்டு யாரெல்லாம் வாங்கலாம்? இப்போ நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் யாராலுக்கெல்லாம் வந்துட்டு ஓகே வந்துட்டு தோணுச்சோ, இல்லை இது எனக்கு கான்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு தெரில, இந்த ஃபோன் எனக்கு பரவாயில்ல, பாசிட்டிவ் திங்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வந்துட்டு டெஃபினட்டாக வாங்கலாம். நான் சொன்ன கான்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்கள் அந்த ஃபோன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பர்சனலாக வந்துட்டு எனக்கு 3.5mm ஜாக் ப்ளஸ் டிஸ்பிளே வந்து அந்த திக் பெசல்ஸை வந்து ரொம்ப எனக்கு யோசிக்குவேன் நான் வாங்குறதா இருந்தாக்கா. நீங்களும் வந்துட்டு யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமாக இல்லையான்ட்டு. அப்போ வந்துட்டு உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதம் வந்துட்டு உங்களை வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சிங்கனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.